இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பணித்தலங்களில் நடக்கிற ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக என்ன செய்யுங்க? ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களில் நாம் கலங்குகிறவர்களாக, திகைக்கிறவர்களாக காணப்படுகிறோம். இது என்ன ஆகுமோ, எப்படி நடக்குமோ, இந்த காரியம் வாய்க்குமோ வாய்க்காதோ என்று சொல்லி நாம் கலங்குகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, மகனே மகளே, நீ கலங்கி திகைத்து நிற்கிற காரியங்கள் வாய்க்கும் என்று சொல்லுகிறார். எந்த காரியங்களெல்லாம் கலங்கி தவித்து நிற்கிறீங்களோ, திகைத்து நிற்கிறீங்களோ, அந்த காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 118:25. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விடுதலை கொடுக்கும்படியாக அந்த காரியத்தை தேவன் வாய்க்க பண்ண போகிறார். எந்த காரியத்திற்காக யோசித்து கலங்கி திகைத்து கொண்டிருந்தீங்களோ அந்த காரியத்தில் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து தேவன் இந்த நாளிலே உங்களுடைய காரியத்தை உங்களுக்கு சாதகமாக முடிய பண்ணும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஏன்னா முடியாதுன்னு சொல்லி நினைத்த காரியங்களை தேவன் செய்து முடிக்கும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொடுக்கும்படியாக, உங்கள் வேதனைகளுக்கு ஒரு முடிவை கொடுக்கும்படியாக கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் எத்தனை விதமான போராட்டங்கள் வழியாக, பிரச்சனைகளின் வழியாக, வேதனையின் பள்ளத்தாக்குகள் வழியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலே எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் தேவன் உங்களை விடுவித்து இந்த நாளில் உங்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்யும்படியாக, நீங்கள் கலங்குகிற காரியங்கள் அனைத்தையும் செய்து முடிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். இது எப்படி முடியும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் அனைத்தையும் தேவன் செய்து முடித்து இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்த போகிறார். ஏன் பயப்படுறீங்க? ஏன் கலங்குறீங்க? நான் உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னவர் இன்றைக்கு உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். நீ பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறபடியினால் இந்த நாளில் உன் காரியங்களை நான் வாய்க்க பண்ணுவேன். இந்த காரியம் முடியாது தான் அப்படி சொல்லி தான் நீ ஒதுக்கி வைத்திருந்த அந்த காரியத்தெல்லாம் நான் செய்து முடிக்க போகிறேன். என் கரத்தின் நிழலினால் உன்னை மூடி மறைத்து உன் காரியங்கள் அனைத்தையும் அப்படியே வாய்க்க பண்ணி உன்னை ஆசீர்வதித்து நான் உயர்த்தப் போகிறேன் என்று சொல்லுகிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். பயப்படாதீங்க. கண்களை மூடி செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளில் உம்முடைய பிரசன்னத்தின் ஆளுகையினால், உம்முடைய அன்பின் ஆளுகையினால் உம்முடைய பிள்ளைகளை மூடுவீராக. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் ஆண்டவரே நீர் செய்து முடிக்கப்புற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளையுடைய திருமண காரியங்கள், வேலை காரியங்கள் ஆண்டவரே, உங்களுடைய பிஸ்னஸ் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே அப்பா நீர் செய்து முடித்து அவர்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசப்பா, தண்ணீர்களை கடக்கும்போது நம்மோடு கூட இருப்பேன் என்று சொன்னீங்க. அதுபோல் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் ஆளுகை செய்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.